சட்டத்தை பத்தி எல்லாமே சார் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம இந்த தற்போதைய தமிழகத்துல வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நான் ஒரு 2 வரிகள்ல சொல்லியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. எங்க திரும்பினாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்புன்ட்டு. சரி, அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறையிட்ட போனா அந்த காவல்துறை எல்லாரும் சேர்ந்து நம்ம சகோதரர் அஜித் அவர்களை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த நிகழ்வு வந்து எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு வீட்லயும் போய் ஸ்டிக்கர் ஓட்டி உறுப்பினரை சேர்த்துட்டு இருக்குது. ஆனா நாளைக்கு ஆள போற நம்ம தமிழக வெற்றிக்காலம் என்ன பண்ணுதுன்னா, அதையெல்லாம் சரி பண்றதுக்கு இன்னைக்கு வந்து மாபெரும் சட்ட விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி அந்த முகாமை ஏற்பாடு செஞ்ச சார் ஷெரீப் சார் அவர்களுக்கும் சுல்தான்பேட்டை ஒன்றிய செயலாளர் அண்ணன் அச்சய பிரகாஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வேன். நாங்க இந்த விழாவுக்கு வந்துட்டு இருக்கும் போது நானு இந்த கோவை புறநகர் கிழக்குமான வர்த்தக அமைப்பாளர் விமல் சாரு, அப்ப எங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தோம். அப்போ உரையாடிட்டு இருந்தோம். என்ன சார், இப்போ எல்லாம் சட்ட ஒழுங்கு இப்ப இருக்கிற நிலையில வந்து இப்படி இந்த ஆளும் அரசு இப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அவரு கேட்டாரு, நீங்க இந்த இப்போ தனுஷோட படம் வந்து குபாயிரன்னு வந்து அது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் பாக்கலையே, அதோட ஆடியோ லான்ச் பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேன் சார், அது தனுஷ் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இப்ப வந்து ஆளுங்கட்சி பேசிட்டு இருக்குது. ஒவ்வொரு வீதியா வீடு வீடா போய் அம்மா தாயே எங்க கட்சியில உறுப்பினரா சேருங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு டிஎம்கே ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய்மார்களும் அம்மாக்களும் அக்காக்களும் தானாக வந்து உறுப்பினராக சேர்ந்தா அதுதான் டிவிகே என்று சொன்னார் எங்களது அமைப்பாளர். நமது தமிழகத்தில் 1000 கட்சிகள் இருக்கலாம், ஆனால் சட்ட ஒழுங்கை முறையாக சரியாக கடைபிடிப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நம்ம தளபதியோட பிறந்தநாள் விழாவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் விழா நடந்துச்சு. அதுல எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு எதிர்ப்புகளும் சில காவல் நிலையங்கள்ல வந்து பர்மிஷன் கொடுக்கல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் உரையாடிட்டு இருக்கும்போது சில பேர் சொன்னாங்க, எங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, போராட்டத்தை நம்ம கையில எடுத்துடலாம், அவங்க கொடுக்கலன்னா ரோட்ல போய் உட்கார்ந்துடலாம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நானாகட்டும், எங்களோட அமைப்பாளர் ஆகட்டும், எங்களுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் பாபன் ஆகட்டும், எல்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், நாளைக்கு அரசு தேர்வுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய நபர்கள். அதனால வந்து அவர்கள் நாளைக்கு எடுக்கும் முயற்சிக்கு தடையாக வந்துடக்கூடாது, எது முதல் தகவலுக்கு பகிர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சட்ட வழியில் எங்களை வழிநடத்துபவர்கள் எங்கள் அண்ணன் பாபு அவர்கள். ஷெரீப் சார் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரு. நாளைக்கு வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40 சீட் ஜெயிக்கிறீங்க வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொன்னாரு. ஆனா அவர்கள் இல்ல, பொதுவா சொல்றது நம்ம என்னன்னா, 2026 வந்து 234 தொகுதியிலே தமிழக கட்சிகளை ஜெயிக்கிறீங்க. தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.